ஃப்ளேம் நீங்க ஜெயிச்சதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் நண்பா. அந்த பேட்டில் ரொம்ப அற்புதமா இருந்தது கிங் ஆகஸ்ட். கிங் ஆகஸ்ட் வாழ்க. ஓ வாவ், அற்புதம். நிறைய மக்கள் இங்க வந்திருக்காங்க. ஆமா, நம்ம மக்களுடைய சந்தோஷம் தான் நம்மளோட பெருமையும் நம்மளோட பலமும். என் அரசே, நீங்க சேஃபா வந்ததுல மகிழ்ச்சி. என்னோட அரசே, உங்களோட வெற்றியை என்னோட மனசார நான் வாழ்த்துறேன். அதை ஏத்துக்கோங்க. அதை கேட்டீங்களா நீங்க? மக்கள் எவ்வளவு சந்தோஷமா அவங்களோட கரகோஷங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப கால எதிரியான ஃப்ளேமை ஜெயிச்சதுல அவங்க இன்னமும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம நாட்டு மக்கள் எல்லாரும் அவங்களோட வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. ஆமா, வெற்றிகரமா நாம 2வது டோக்கனையும் அடைஞ்சாச்சு. நீங்களும் டிட்லியும் எனக்கு துணையா இருந்து எனக்கு உதவி பண்ணதுனால தான் இந்த பேட்டில் என்னால ஜெயிக்க முடிஞ்சது. அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுக்கு நன்றி பால், டிட்லி. ஆகட்டும் அரசே. நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அரசே. அந்த ஃப்ளேம் நிச்சயமா தோத்ததை நினைச்சு சந்தோஷப்பட மாட்டாங்க. இதுக்கு நிச்சயமா ஏதாவது பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொரு நேஷனுக்கும் ஒரு பேட்டில் பாக்கி இருக்கு. நேரமும் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால அடுத்த கமிட்டி மீட்டிங்ல என்ன முடிவு வரும்னு இப்பவே தெரியும். நம்ம ஏஸ்கேர் தோத்து போனதை நம்பவே முடியல. யா, நம்ம ஃபயர் பிளேஸ் அந்த பீமை டிஃப்ளெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது நேரா போய் கிறிஸ்டல்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அது தன்னைத்தானே தாக்கிடுச்சு. அது நிஜமாவே ஒரு துரதிர்ஷ்டம் தான். அது வெறும் ஒரு ஃப்ளூக் தான்ப்பா. நம்ம கியர் கடைசியில பிரஷரோட இருந்தான். அது மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகாம இருந்திருந்தா நாம தான் ஜெயிச்சிருப்போம். என்னதான் இருந்தாலும் தோத்தது தானே. அது மட்டும் இல்லாம நம்ம கியர் ஆகஸ்டோட தாக்குதல்ல இருந்து இன்னும் சுயநினைவு இல்லாம அப்படியே தான் இருக்கான். அடுத்து நடக்க போற வாரியர் பேட்டில் தான் கடைசி இல்ல. நம்ம இதுல இருந்து எப்படி மீள போறோம்? இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. நாம தான் பெருமையுள்ள ஃப்ளேம். ஆனா நம்ம ஜெயிச்சிருக்கிறது ஒரே ஒரு பேட்டில்ல தான். நம்ம பேட்லர்ஸ் எல்லாருக்கும் நீங்க எப்படி ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. நாம கஷ்டப்பட்டு காப்பாத்தி வச்சிருந்த ஃப்ளேமோட பெருமை இப்ப மண்ணோட மண்ணா ஆயிடுச்சு. சார், எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நீங்க கோவப்படுறது சரிதான் ஜெனரல். ஆனா அடுத்த பேட்டில் நிச்சயமா நாம தான் ஜெயிப்போம். அடுத்த பேட்டிலா? நீ சொல்றத பார்த்தா இப்ப இருக்கிற நிலைமையை புரிஞ்சுக்காம பேசுற மாதிரியே இருக்கு. இன்ஸ்ட்ரக்டர் பாய், நம்மளோட இந்த வாரியர் பேட்டில்ஸ்ல நம்ம கோல் என்ன? இதுக்கு உங்களால எனக்கு பதில் சொல்ல முடியுமா? எஸ் சார். இந்த டெஸ்ட்லாண்டியால இருக்கிற மற்ற நாடுகளுக்கு நாம எவ்வளவு பலசாலின்னு காட்டுறதுக்காக தான் சார். அண்ட் நம்ம எல்லைகளை விரிவுபடுத்துறதுக்கு டோக்கன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஜெயிக்கிறதுக்காகவும் தான். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட நீண்ட நாள் எதிரியான சன்பர்ஸ்டுக்கு முடிவு கட்டிடலாம் சார். சரியா சொன்ன. இப்ப கவனிங்க. அந்த புழுதி படிஞ்சு பாழடைஞ்சு போன இடத்துல வாழ்றவங்க கிட்ட நம்ம சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல. அதோட ஏதோ 2 தடவை அதிர்ஷ்டவசமா ஜெயிச்சவங்க கிட்ட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல. நாம வீழ்த்த வேண்டியது யாரன்னா, என்னமோ இந்த உலகமே அவங்க கையில தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த சன்பர்ஸ்டர் தான். அவங்கள நம்ம வீழ்த்தாம முதல் இடத்துக்கு போகாம விட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடும். நம்மளோட ஏஸ் பேட்லரான நம்ம கியர் தான் ரொம்ப முக்கியமானவன்னு இந்த சன்பர்ஸ்டோட மோத விட்டோமே. ஆனா அவன் கடைசியில தோத்து போயிட்டான். அப்புறம் எதுக்காக நாம அவனை ஏசுன்னு கூப்பிடணும்? அவங்கள என்னதான் நம்ம பே பேட்லஸா பார்த்தாலும் உண்மையை சொல்ல போனா ட்ரைனிஸ் தானே. அதனால நம்ம ஃப்ளேம் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு காப்பாத்தி வச்ச பேரும் பெருமையும் அவங்களுக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லாம நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த ஊரை பத்தி அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? அடுத்ததா நடக்க போற பேட்டில்ல சப்போஸ் நம்ம ஜெயிச்சாலும் அந்த நிலைமையிலயும் நம்ம கையில மிஞ்ச போற டோக்கன்ஸ் 2 தான். நம்ம சிச்சுவேஷன் இந்த அளவுக்கு மோசமா இருக்கிறதுக்கு யாரு பொறுப்பு? சார், நம்ம ட்ரைனிஸ் எல்லாருமே நம்ம ஃப்ளேமோட ப்ரௌட் மெம்பர்ஸ். அது மட்டும் இல்லாம அவங்க ட்ரைனிஸா இருந்தாலும் அவங்க நாட்டுக்காக அவங்க உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டாங்க. அவங்களோட கமாண்டிங் ஆபீசரா அவங்களோட தோல்வியை முழு மனசோட நானே ஏத்துக்கிறேன். ஜெனரல், இந்த குற்றத்துக்காக நீங்க தண்டிக்கிறதா இருந்தா என்ன தண்டிங்க? கவலைப்படாத. எப்படி பார்த்தாலும் தண்டனன் வந்து அது கடைசியில உனக்கு மட்டும்தான் வரும். ஆனாலும் நம்ம கையை விட்டு எல்லாமே போயிடுச்சுன்னு என்னால சொல்ல முடியாது. சன்பஸ்ட் நமக்கு முன்னாடி முந்திக்கிட்டு போயிடுவாங்கன்னு நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நிச்சயமா நாம அவங்கள விரட்டி பிடிச்சிருவோம். அதுக்காக நான் அவங்க கிட்ட ஒரு ரீமேட்ச் டிமாண்ட் பண்ண போறேன். அதனால ஃபைனல் பேட்டில்ல நம்மளோட ஆப்போனன்ட் யாரா இருந்தாலும் சரி, நீங்க கண்டிப்பா அதுல தோத்து போயிடக்கூடாது.
உங்க கடமையில நீங்க திரும்பவும் தோத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க 2 பேரையும் எந்த விதத்துல தண்டிக்கணும்னு நாங்க யோசிக்க வேண்டியிருக்கோம். சார் எஸ் சார். வாங்க ஆரம்பிக்கலாம். இப்ப மிச்சம் இன்னும் 2 வாரியர் பேட்டில்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஃப்ளேமான நாங்க சன்பர்ஸ்டோட திரும்பவும் ரீமேட்சை எதிர்பார்க்கிறோம். அளவுக்கு அதிகமா பகல் கனவு காணாதீங்க ஜெனரல் வார்கஸ். அடுத்து நடக்க போறது கடைசி பேட்டில் மட்டும் இல்ல, எல்லா நாட்டுக்கும் ரொம்ப முக்கியமான பேட்டில். அந்த மாதிரியான ஒரு பேட்டில் நடக்கும் போது நீங்க இந்த நேரத்துல வந்து ஃப்ளேம்க்கும் சன்பர்ஸ்ட்க்கும் ரீமேட்ச் கேக்குறீங்க? நாம தான் ஏற்கனவே மோதிட்டோம்ல. உண்மையை சொல்ல போனா ஒவ்வொரு நாடும் வாரியர் பேட்டில்ஸ்ல அவங்க ஆப்போனன்ட் டீமோட போட்டி போட்டு முடிச்சிட்டாங்க. அதனால அடுத்து வர 2 பேட்டில்ஸும் இதுக்கு முன்னாடியே சண்டை போட்ட ஆப்போனன்ட்ஸ் தான் திரும்பவும் இதுல ரீமேட்ச் பண்ண போறாங்க. அதனால பிரச்சனையே இல்ல. ரீமேட்ச் நடத்துறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அடுத்ததா நடக்க போற பேட்டில்ல சன்பர்ஸ்ட் லைட்னிங்கோட மோதுறது தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா 2 நாடுமே சரிசமமா இந்த பேட்டில்ஸ்ல ஜெயிச்சிருக்கு. 2 தடவை ஜெயிச்சிருக்காங்களா? எங்களை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க இத ஒரு காரணமா காட்டுறீங்களா? காரணம் காட்டுறேனா? இந்த மாதிரி நீங்க சன்பர்ஸ்ட் அவமானப்படுத்துறதுக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன் ஜெனரல் வார்கஸ். அப்படின்னா திரும்ப வந்து எங்க கூட மோதி பாரு ஆகஸ்ட். லைட்னிங்கோட நீ திரும்பவும் 3வது தடவை சண்டை போட்டு அவங்கள ஜெயிக்கிறதை என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. உங்களோட எண்ணம் என்னங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. என்ன சொன்ன? உண்மை என்னன்னா சன்பர்ஸ்ட் தான் 3வது வாட்டியும் இதுல ஜெயிப்பாங்க. அப்படி நான் ஜெயிச்சிருந்தாலும் ஃப்ளேம் இந்த பேட்டில்ல 2 தடவை தானே ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ உங்க பெருமை அடிபடும்ல. டெஸ்லாண்டியாவோட லீடரா ஃப்ளேம் தான் இருக்கணுங்கிற எண்ணத்தாலையும் சன்பர்ஸ்டை எதிர்த்து ஜெயிக்க முடியலங்கிற காரணத்தாலையும் தான் நீங்க இந்த மாதிரி பண்ணி ஆட்டத்தை கலைக்கலான்னு பாக்குறீங்க. நீங்க இன்னும் எங்களை உங்க எதிரியா பாத்தீங்கன்னா எங்களுக்கு கவலை இல்ல. உங்க பேரை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக நீங்க இந்த பேட்டில்ஸ பயன்படுத்திக்கிறீங்க. அப்படி நீங்க பண்றதால இந்த கவுன்சிலோட உண்மையான பர்பஸே நியாயம் இல்லாத மாதிரி இருக்கு. உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்றத நிறுத்துங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அதிகாரத்துக்காக போடுற சண்டையில எங்களை எதுக்கு நடுவில் வச்சிருக்கீங்க? எங்க நாடுகளை வளர்ச்சி பாதையில கொண்டு போறதுக்கு டோக்கன்ஸ் மட்டும்தான் அவசியம். இதை தவிர நாங்க வேற எதையுமே எதிர்பார்க்கல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸ்டோனோட நிலைமை இப்போ மோசமா இருக்கு. உண்மையை சொல்ல போனா கடைசியா நாங்க மோதின பேட்டில்ல எங்களுக்கு டோக்கன் கிடைச்சதுல அதை வச்சு எங்க நாட்டை மேன்மைப்படுத்தி வாழ முடியும். அதனால நம்மளோட அடுத்த ஆப்போனன்ட் யாருங்கிறத சீக்கிரம் முடிவு பண்ணலாம். அடுத்து யாரு வந்து மோதினாலும் சரி, ஃப்ளேம் வெறும் 2 வாட்டி மட்டும் தான் ஜெயிச்சிருக்கும். இந்த அக்ரிமெண்ட் நீங்க நினைச்சதை விட ஃபேரா இருக்குல்ல? ஆகஸ்ட், ஃப்ளேமோட மக்களை நீ குறைச்சி எடை போடாத. நான் இப்ப உண்மையை தானே சொன்னேன். நிறுத்து. உன்னோட பேச்சையெல்லாம் என்னால கேட்டுட்டு சும்மா இருக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் நியாயத்தை பத்தி பேசுறன்னு நீ வரம்ப மீறி போய்கிட்டு இருக்க. அப்படின்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. ஹைட்ரோ எந்த போட்டியிலையும் மோதாம அவங்க சாங்சுவரி அவங்களே எடுத்துக்கிட்டாங்களே, அதுக்கு என்ன பண்ணுவேன்? அது மட்டும் உனக்கு நியாயமா தெரியுதா? ஹைட்ரோ, பேட்டில்ஸ்க்காக நாம போட்ட உண்மையான அக்ரிமெண்ட்டை ஹைட்ரோ நிராகரிச்சுட்டாங்க. உனக்கு உன் நியாயம் தான் முக்கியம். நீ ஒத்த கால்ல நின்னுட்டு இருந்தீனா ஹைட்ரோவோட சாங்சுவரியில 9வது பேட்டில நீ நடத்தியே ஆகணும், தெரிஞ்சுக்கோ. அந்த மாதிரி செஞ்சாதான் எல்லா நேஷன்ஸுக்குமே பேட்டில்ஸ்ல 3வது டோக்கனை ஜெயிக்கிறதுக்கு நியாயமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் நியாயமா நடந்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க. உங்களால எங்களை தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நம்பிக்கை இழந்துட்டீங்கிறது நல்லாவே தெரியுது ஜெனரல். ஆனா ஹைட்ரோவோட விஷயத்துல என்ன பண்ணணுங்கிறத நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஆல்ரைட் தென். ஒருவேளை ஃப்ளேம் ஹைட்ரோவை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது பேட்டில்ல கலந்துக்க வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் 9வது பேட்டில பத்தி யோசிக்கலாம். என்ன விளையாடுறியா? உன்னால முடியாதுன்னு எங்களை போய் ஹைட்ரோ கிட்ட பேச சொல்றியா? ஹைட்ரோவோட இருக்கிற இந்த பிரச்சனையை சரி பண்ணாதானே நமக்குள்ள நடக்கிற இந்த பேட்டில நம்ம நியாயமாக்க முடியும். அது மட்டும் இல்லாம 3வது வாட்டி ஃப்ளேம் ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுனால இந்த ஏற்பாடு சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு? ஆகஸ்ட், நீ ரொம்ப புத்திசாலி தான். ஆரம்பிக்கலாம். ஸ்பார்க் டிராகன், விட்டு கொடுக்காத. லைட்னிங் கிரிஃபின். ஸ்டோனோட பேட்டில்ல நடந்தவனோட இன்ஜுரிலாம் இப்ப ஃபுல்லா ரிகவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அதுவும் நல்லதுதான். நீ முன்ன இருக்கிறத விட இப்ப இன்னமும் பலசாலியா மாறிட்ட நீக்கோ. ஆமா, இது வரைக்கும் நான் எந்த விஷயத்துல லேக் ஆனேன்னு நினைச்சனோ அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுவரை நான் சண்டை போட்ட வரைக்கும் லைட்னிங்காக நான் எப்படியாவது ஜெயிக்கணும்னு கஷ்டப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா கியர் கிட்டயும் ஆகஸ்ட் கிட்டயும் இருந்த அந்த ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம், அது என்னோட எண்ணத்தை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதனால எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சுது.
இந்த வாரியர் பேட்டில்ஸோட கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்காக தான் நான் போராடணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். என் மனசுல இருக்கிற கேள்விகளுக்கு பதில் இந்த காம்படிஷன்ஸ் மூலமா நான் தெரிஞ்சுப்பேன். அதனால ஃபைனல் பேட்டில்ல நான் ஜெயிப்பேன். எனக்கு இப்பதான் புரியுது. ஆனா ஒரு விஷயம், ஃபைனல் பேட்டில்ல போட்டி போடுறது நீ இல்லன்னு மட்டும் தெரிஞ்சுக்க. ஏன்னா இந்த ஃபைனல் பேட்டில்ல போட்டி போட்டு அதுல ஜெயிக்க போறது நான் தான். நான் ஆரம்பத்துல இருந்தே கியர் இல்ல ஆகஸ்ட் கூட போட்டி போடணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் காத்துட்டு இருந்தேன். அதனால இந்த சான்ஸ் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போ ஃபைனல் பேட்டில்ல யாரு மோத போறான்னு நம்ம முடிவு பண்ணுவோம். நம்மள யாரு ஸ்ட்ராங்னு முடிவு பண்ணுவோம். கிரிஃபன், எனக்கும் இது சம்மதம் தான். டிராகன், ரெப்ரசன்டேட்டிவ் கமிட்டி கிட்ட இருந்து நமக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ரெப்ரசன்டேட்டிவ் கமிட்டியா? உடனே 2 பேரும் ரிசர்ச் ஃபெசிலிட்டிக்கு வாங்க. ஃப்ளேம் ஹைட்ரோ கிட்ட போறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆனா ஃபைனல் பேட்டில் வேற இப்போ நெருங்கிடுச்சு. இந்த மாதிரி சமயத்துல அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஹைட்ரோவோட பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. அவங்களுடைய டெரிட்டோரியில அவங்களுடைய சாங்சுரியா இருக்கிற இந்த பேட்டில்ல 9th பேட்டில் நடக்கிறதுக்காக கேட்க போயிருக்காங்க. என்ன 9th பேட்டிலா? ஆனா இப்போ அடுத்து போட்டி போட போற பேட்டில் தான் கடைசி பேட்டில்னு நான் நினைச்சேன். நீ சொல்ற மாதிரி தான் நடந்திருக்கணும். ஆனா எந்த நாட்டுக்கிட்ட அதிக அளவுல டோக்கன்ஸ் இருக்கோ அவங்க தான் வெற்றின்னு முடிவு பண்ண முடியும். இப்போ ஃப்ளேம் சன்பர்ஸ்ட் கிட்ட தோத்து போனதுனால அதை ஈடுகட்டுற விதமா அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணித்தானே ஆகணும். அதுவும் சரிதான். எனக்கு இப்போ புரியுது. சன்பர்ஸ்ட் ஏற்கனவே 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஆனா ஃப்ளேம் கிட்ட ஒரு டோக்கன் தான் இருக்கு. ஒருவேளை அடுத்து நடக்க போற பேட்டில்லையும் ஃப்ளேம் ஜெயிச்சா கூட அந்த சன்பர்ஸ்ட் 3வது வாட்டி ஜெயிச்சிருவாங்க. ஆனா அப்பயும் அவங்களால ஒழுங்கா பேலன்ஸ் பண்ண முடியாதே. இதுதான் ஃப்ளேமுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதோட டெஸ்லாண்டியாவை யார் ஆள போறாங்கன்னு அவங்களுக்குள்ளேயே போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை 9th பேட்டில்னு ஒன்னு இருந்தா அப்ப ஃப்ளேமால 3வது வாட்டி ஜெயிக்கவும் முடியும், 3வது டோக்கனை அடையவும் முடியும். ஒருவேளை சன்பர்ஸ்ட் அவங்க அடுத்த மேட்ச்ல தோத்துட்டா அப்ப ஃப்ளேமால அவங்கள முந்திரத்துக்காக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதையெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஃப்ளேம் ஹைட்ரோக்கு போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவாங்க. 9வது பேட்டிலையே நடத்த வைப்பாங்க. யா, அப்ப சன்பர்ஸ்டோட இருக்கிற அந்த ரைவல்ரிக்காக தான் ஹைட்ரோ கிட்ட போய் சான்சுரி கேட்க போறாங்களா? ஆனா எக்காரணத்து கொண்டு பேட்டில்ஸ் இந்த மாதிரி நடக்க கூடாது. என்ன சொல்ற? நாம இந்த வாரியர் பேட்டில்ஸ்ல எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கோம்னா நம்ம நாட்டு நிலைமையை இன்னும் முன்னேற்றத்துக்காக தான். நாம முடிஞ்ச அளவுக்கு டோக்கன்ஸ் அதுல ஜெயிச்சே ஆகணும். நாம டெஸ்லாண்டியாவோட லீடர் ஆகிறதுக்கெல்லாம் இதுல சண்டை போடல. இந்த வாரியர் பேட்டில்ஸ ஃப்ளேமோ சன்பர்ஸ்டோ அவங்களோட அதிகாரத்தை அடையறதுக்காக யூஸ் பண்ணிக்க கூடாது. நீ சொல்றது உண்மைதான் நிக்கோ. ஆனா எதுக்காக வாரியர் பேட்டில்ல ஹைட்ரோ வந்து கலந்துக்காம இருந்தாங்க? கலந்திருந்தா அட்வான்டேஜா தானே இருந்திருக்கும். ஆனா கலந்துக்கலன்னா கண்டிப்பா ஒரு காரணம் இருந்திருக்கும். இந்த தடவை ரெப்ரசன்டேட்டிவ் கமிட்டி எடுத்த முடிவு ரொம்ப தப்பா இருக்கு. ஹைட்ரோட சான்சுரி அவங்க கிட்ட இருந்து அவங்க பறிக்கவே கூடாது. அதுக்கு பதில் அவங்க எதுக்காக முதல்ல வாரியர் பேட்டில்ஸ்ல வந்து கலந்துக்காம இருந்தாங்கங்கிற காரணத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லாவே புரியுது நிக்கோ. ஆனா அப்பனா தாத்தா, ஒருவேளை ஃப்ளேம் ஹைட்ரோட பேசி இதுக்கு சம்மதிக்க வச்சு அடுத்த பேட்டில் நடத்தினா என்ன ஆகும் தெரியும்ல? 9வது பேட்டில ஒண்ணு நடந்துச்சுன்னா அப்போ சூழ்நிலை மொத்தமா மாறி போயிடும். அதோட அவங்க பேச்சுவார்த்தை முடிகிற வரைக்கும் அடுத்ததா நடக்க போற பேட்டில ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. அப்பனா நாம ஒண்ணு பண்ணலாம். வாங்க எல்லாரும் ஹைட்ரோ கிட்ட போவோம். ஹைட்ரோக்கு போகலாமா? ஹேய் நீக்கோ, கொஞ்சம் பொறுமையா இரு. சரி, நாம அங்க போறோம்னே வெச்சுக்கோயே. ஆனா அங்க போய் நம்ம என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் பொறுமையா இருந்து நீ பேசுறது என்னன்னு நீயே யோசிச்சு பாரு. ரெப்ரசன்டேட்டிவ் கமிட்டி எடுத்த முடிவு தப்புன்னு வச்சுக்கலாமே. ஆனா அப்பையும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. அதோட ஒருவேளை ஃப்ளேம் ஹைட்ரோ கிட்ட போய் பேச்சுவார்த்தையில அவங்கள சம்மதிக்க வச்சுட்டா அப்போ கண்டிப்பா நம்ம லைட்னிங் டீமுக்கும் திரும்பவும் ஒரு டோக்கன் ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? அது கூட உண்மைதான். நம்மளோட ஒரே எண்ணம் நம்மளோட நாட்டை டெவலப் பண்றதுக்காக கண்டிப்பா நம்ம டோக்கன்ஸை ஜெயிச்சே ஆகணும். இதை இதுக்கு முன்னாடி நீயே சொல்லிருக்கல நீக்கோ. அதுக்காக தான் நான் திரும்பவும் சொல்றேன். ஹைட்ரோ இந்த பேட்டில கலந்துக்காம இருந்ததுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்காம அவங்க சான்சுரியோட டோக்கன்ஸை நாம எடுத்துக்கிட்டோம்னா நாமளும் ஃப்ளேம் அப்புறம் சன்பர்ஸ்ட் மாதிரி மோசமானவங்களா ஆயிடுவோம். அதுக்காக தான் நான் சொல்றேன், அவங்களோட நிலைமை என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். ஹைட்ரோ எதுக்காக இந்த பேட்டில்ஸ்ல கலந்துக்க மாட்டேன்னு நிராகரிச்சாங்க.
இதுக்கான பதில் நமக்கு தெரிஞ்சே ஆகணும். உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த பேட்டில் பண்ணணும். ஏன்னா ஆரம்பத்திலேயே நாம இத கவனக்குறைவா விட்டுட்டு எதை பத்தியும் யோசிக்காம நம்ம வாரியர் பேட்டில்ஸ்ல மோதணும்னா அப்புறம் கடைசி வரைக்கும் எனக்கு இருந்த கேள்விகளுக்கு கண்டிப்பா பதிலே கிடைக்காம போயிடும். நீகோ சரி, ஏதோ ஒண்ணு. அந்த மாதிரி இடத்துல ஒரு பேட்டில் நடந்தா கூட நிச்சயமா என்னால அங்க வரவே முடியாது. ஓ மேன், அந்த மனுஷனுங்க திருந்தவே மாட்டானுங்க. நான் ஜெயிச்சிட்டேன். ஒரு வழியா நான் ஜெயிச்சிட்டேன். லைட்னிங்க தோக்கடிச்சிட்டேன். ஒரு வழியா அந்த பேட்ல ஜெயிச்சு நான் டோக்கனை கையில எடுத்துட்டேன். அங்க பாருங்க, காய் வந்துட்டான். ஆமா வந்துட்டான். காய் காய் என்ன ஆச்சு? நீ உனக்கு என்ன ஆச்சு? காய் உனக்கு ஒன்னும் ஆகலையே. ஏய் பசங்களா, நீங்களா? நான் இப்ப ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். யா, எங்களுக்கு தெரியும். நீ சும்மா அசத்திட்ட காய். நீ நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் பேட்டில்ல ஜெயிப்பன்னு எனக்கு தெரியும் காய். நான் ட்ரைனிங் பண்ணும்போது என் கையில் அடிபட்ட காயத்தை நீ குணப்படுத்தலன்னா என்னால பண்ணிருக்க முடியாது. காய் பொறுத்திருந்து பாருங்க பசங்களா. அடுத்த மேட்ச்ல கூட நான் தான் ஜெயிக்க போறேன் பாருங்க. அடுத்ததா 2வது டோக்கனையும் நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாருங்க. நீ ஜெயிப்பன்னு தெரியும். அதுக்கப்புறம் நீ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எங்க எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போயிடுவல. நிஜமாவா? சூப்பர்ப்பா. நிஜமா சொன்னியா? நிச்சயம் கூட்டிட்டு போவேன். நான் கூட்டிட்டு போறேன். எங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போக போறியா? இது உனக்கு சின்ன புள்ளத்தனமா தெரியல? என்ன சொன்ன? அடுத்ததா வரப்போற ஆப்போனன்ட் ஒன்னு சன்பர்ஸ்ட் இல்ல ஃப்ளேமா தான் இருப்பாங்க. அவங்களோட மோதுறது வேஸ்ட் தான். எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுக்காக காய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அதனால என்ன, நாங்கள அவனை பட சொன்னோம்? இதுக்கெல்லாம் ஒரு அவசியமும் இல்ல. ஏன்னா சன்பர்ஸ்ட் அப்புறம் ஃப்ளேமோட நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம தானே இருக்கோம். ஆனா நாம அவங்கள கோவப்படுத்தினா நமக்கு தான் பெரிய பிரச்சனை. ஏன் இப்படி இருக்கீங்க? இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களும் நம்பிக்கையை இழந்து போயிருக்காங்க. வெட்டியா பேச மட்டும் வருவாங்க, ஆனா ஒன்னும் பண்ண மாட்டாங்க. என்னோட அடுத்த ஆப்போனன்ட் ஃப்ளேம் சன்பர்ஸ்ட் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, கவலை இல்ல. என்னோட யார் வந்து மோதினாலும் சரி, நான் தான் ஜெயிப்பேன். Iron Minotaurus. நான் இந்த பேட்டில்ல ஜெயிச்சு இந்த மோசமான இடத்துல இருந்து வெளியே போயிடுவேன். இந்த பேட்டில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சூரிய வெளிச்சம் என் மேல படுற மாதிரி இடத்துல போய் நான் வாழுவேன். எங்க இருந்து வெளியே போய் நீ வாழுவியா? இது உனக்கு சின்ன புள்ளத்தனமா தெரியல? அவங்கள கோவப்படுத்தி பார்த்தோம்னா அப்புறம் நமக்கு தான் பெரிய பிரச்சனை. என்ன சொன்னீங்க? Minotaurus! அது வெறும் கனவுதானா? அற்புதம். என் பைக்கால கூட இந்த ட்ரிப்பை தாக்கு பிடிக்க முடியல. அது வந்து ஹைட்ரோவா? நல்ல வேலை வந்துட்டோம். நான் ஆல்ரெடி ஹைட்ரோவோட டெரிட்டோரிக்குள்ள வந்ததை என்னால நம்பவே முடியல. வாவ், இது அற்புதமா இருக்கு. டெஸ்லாண்டியால இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது என்னால நம்பவே முடியல. ஸ்டோனோட இடத்தை கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த இடம் ஒரு சொர்க்கம்பா. அந்த டோக்கன்ஸ் மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம வறண்டு போன ஸ்டோனை கூட இந்த மாதிரி பச்சை பசேல்னு இருக்கிற சொர்க்கமா மாத்த முடியும்ல. ஆல்ரைட், ஹைட்ரோவுடைய சாங்சுவரி எங்க இருக்கு? இந்த ஹைட்ரோவோட நிலங்கள் பார்க்கவே ரொம்ப கண் குளிர்ச்சியா அற்புதமா இருக்கு. அப்புறம் எதுக்காக அவங்களுக்கு டோக்கன் தேவை? அத சந்தோஷமா நானே அவங்க கிட்ட போய் வாங்கிக்கிறேன்.
அதுக்கு நான் விட்டாதானே? அத சொல்றதுக்கு நீ யாரு? அந்த கேள்வியை நான் தான் கேட்கணும். இங்க ஹைட்ரோல இருக்கிற சாங்சுவரிய நீ இல்ல, வேற யாரையும் தொட அனுமதிக்க மாட்டேன். என்ன சொன்ன? ஒழுங்கா நீ யாருன்னு சொல்லு. என்னுடைய பேரு ரெமோன். நான் தான் ஹைட்ரோல இருக்கிற சாங்சுவரியோட கார்டியன்.